உலகில் மிக சவாலாக இருப்பது வைரஸ் பாதிப்பு அதிகரிப்பு என நோபல் பரிசு பெற்ற மருத்துவர் பிரையன் கே கோபில்கா தெரிவித்துள்ளார். சென்னை ஐஐடியின் 61வது பட்டமளிப்பு விழா ஐஐடி வளாகத்தில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக 2012ஆம் ஆண்டு வேதியியலுக்கான நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க மருத்துவர் பிரையன் கே கோபில்கா பங்கேற்றார். இந்த பட்டமளிப்பு விழாவில் 764 பேருக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன. இதில் இஸ்ரோ தலைவர் சோம்நாத் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிரிவில் PhD பட்டம் பெற்றார். விழாவில் பேசிய டாக்டர் பிரையன் கே கோபில்கா, உலகில் தற்போது மிகப்பெரிய சவாலாக இருப்பது வைரஸ் அதிகரிப்பு எனவும், மத்திய கிழக்கு ஆசிய நாடுகள், ஆப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் அதிக பாதிப்புகள் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். உலகின் 85 கோடி பேர் வைரஸ் பாதிப்புக்கு ஆளாவதாகவும் அவர் தெரிவித்தார். விழாவுக்கு பின் செய்தியாளரிடம் பேசிய இஸ்ரோ தலைவர் சோம்நாத், ராக்கெட்டில் அதிக அதிர்வு இருக்கும் என்றும், அதனை குறைத்தால்தான் எலக்ட்ரானிக் பொருட்களை பாதுகாக்க முடியும் என்றும் தெரிவித்தார். அது தொடர்பாகவே தாம் ஆய்வு செய்ததாக குறிப்பிட்டார். The world is facing many challenging problems. These include the evolution of viruses that may spark the next global pandemic, wars in the Middle East, Africa, and the Ukraine that don't appear to have an end, the threat of nuclear confrontation with North Korea and Russia, and poverty. Nearly 800 million people don't have enough to eat or medications to treat diseases. No, this is very interesting, very good. Coming to IIT, being a student, and finally getting graduated. So I have a student feeling today. The topic நான் PSLVல டிசைன் பண்ணியாச்சு. வைப்ரேஷன் எலக்ட்ரானிக்ஸ்னால வைப்ரேஷன் கம்மியாக்கிறதுக்கு ஒரு வைப்ரேஷன் ஐசோலேட்டர் டிசைன் அங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ PSL யூஸ் இருக்கு இந்த ஐசோலேட்டரோட டிசைனிங்கு, மாடலிங்கு, இதுக்கு தான் அங்கே ரிசர்ச் டாபிக். பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருது பெற்ற 4 பேரில் ஒருவரான தனஞ்சய் பாலகிருஷ்ணன், பாலஸ்தீன இனப்படுகொலை நடைபெறுவதாக பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியது. பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் போரை நடத்தும் நாடுகளுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் உதவி செய்வதாக அவர் குற்றம் சாட்டினார். தொழில்நுட்ப வளர்ச்சிகள் மகிழ்ச்சியை தந்தாலும் இதுபோன்ற அழிவுக்கு பயன்படுத்தப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் கூறினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.